அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நேற்று ஈவினிங் 4 o'clock போல் எடுத்தது தான். அதாவது நானும் என் அம்மாவும் அப்படியே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 2 வீலரில் போகிறதா தான் பிளான். அப்புறம் பார்த்தா பஸ் வருது, அதில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க அப்படிங்கிறதுனால சரி பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு நான் வரலேன்னு தான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா இருந்துட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கிளம்பி உள்ளார போனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ஃபன்னாக போச்சு. அப்படியே பாட்டு தான், டான்ஸு தான். நான்லாம் ஆடல, குட்டி பசங்க ஆடினாங்க. ஃபைனலாக ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் லொக்கேஷனை ரீச் பண்ணியாச்சு. போதும் டைலாக் லென்த்தாக போது ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. வேறு எங்கே இல்லைங்க, கரூர் புகழூர் பேப்பர் மில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து எங்கள் அண்ணா வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோட்ரஸ்க்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அண்ணாவோட பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் அப்படியே சேர்ந்து வந்திருக்கோம். கோட்ரஸ்குள்ளார எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய மரங்கள் அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அங்கே இருக்க ஸ்மெல், அந்த பேப்பர் மில்லோட ஸ்மெல்லு எங்களால் சுத்தமாக முடியல. அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கேஸ் தட்டுப்பாடு இல்லையா, ஸோ சாப்பாடு வந்து கடையில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வர்றது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் ரிட்டன் பஸ் ஏறுறதுக்கே பார்த்துட்டிங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 ஆயிடுச்சு.